ஏன் சார் ஒரு படம் முழுசையுமே நீங்களே சாப்பிட்டீங்களா? கடவுளை தோலையும் கொட்டையுமா விட்டீங்களா இல்லையா சார்? சார் என்ன சார் இப்படி பண்ணிருக்கீங்க? ஓகே சார், ஓகே, நீங்க உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன் சார். 12 மணிக்கு நீங்க வாங்க சார், நான் அப்பாயின்மெண்ட் போடுறேன். அப்புறம் என்ன சார்? சிறப்பா? ஆமா, சிறப்பு கொடுத்தாரு டாக்டரு. ஓகே, அதை சாப்பிட்டீங்களா? ஓகே சார். என்னாச்சு? ஒரு மூடி சாப்பிட சொன்னாரா? ஆமா, காலையில் ஒரு மூடி, மத்தியானம் ஒரு மூடி, நைட்டு ஒரு மூடி. ஓகே, அப்படிதான் சாப்பிட்டீங்களா? ஆனா ஒரு பாட்டிலுக்கு ஒரு மூடி தான் இருந்ததா? அப்புறம் மத்தியானத்துக்கு ஒரு மூடிக்காக ஒரு பாட்டில் வாங்கினீங்களா? சார் 3 நாளா 9 பாட்டிலா சார்? என்ன சார்? சார் குழந்தைய கொண்டுலாம் பண்ண மாட்டாங்களே சார். சரி, எதா இருந்தாலும் இருக்கட்டும் சார், நீங்க புறப்பட்டு வாங்க. 12 மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன். எங்க டாக்டர் உங்களுக்கு நல்லது பண்ணிடுவாரு, கவலைப்படாதீங்க சார். வாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் நம்பி நீங்க வரலாம், வாங்க. ஓகே. பட்னம் கொள்ள போச்சு என்னோட கிட்டி எங்க போச்சு? என்னோட கிட்டி காணப்பா, அப்பா அப்பா ஐயப்பா, கொஞ்சம் தேடி பார்க்கணும்ப்பா, அப்பா ஐயப்பா, என்னோட கிட்டி காணப்பா, என்னோட கிட்டி காணப்பா. சார் என்ன சார் பாடிட்டே வர்றீங்க? ஒரு வாழ்க்கையே பண்ண பண்ணிட்டீங்க பாருங்க. இந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றது? எங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்களா? வந்திருக்கேனா? ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் பண்ணிட்டேமா. போன மாதம் 6ஆம் தேதி, போன மார்ச் மாதம் 6ஆம் தேதி ஆபரேஷன் பண்ணிட்டேமா. அப்போ இருந்தா அந்த நாளை மறக்க முடியுமா என்னால? அதுக்கு தான் என் கிட்டி திரும்பி நம்ம டாக்டர் என்ன சொல்லாதீங்க சார், பெரிய வார்த்தையெல்லாம் போடாதீங்க சார். சரி எடுத்தாங்க. அப்படியெல்லாம் இல்லை சார், நான் உடனே உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க சார், உறுதியா இருங்க சார். இப்போ உங்க பேர் என்னங்க சொல்லுங்க. என் பேர் சாய்குமார். ஓகே சார், 6ஆம் தேதி வந்தீங்க இல்லைங்களா? வந்தேன். ஒரே நிமிஷம் இருங்க சார், இருங்க சார், ஒரே நிமிஷம். அந்த பேஷண்ட் அந்த ஜாக்கி காணாம போச்சு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த பேஷண்ட் வந்து வந்துருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா அவரை பார்த்துக்கலாம். ஓகே. ஏமா உங்க கட்சிப்பே வயதுல இல்லம்மா, என்னோட கட்சிப்பே எங்க இல்லம்மா. அவர் மைக்கு ஐயோ சார், இல்ல சார், அப்படின்னா சார் அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் நடந்தது நம்ம ஹாஸ்பிட்டல்ல. சரி, அன்னைக்கு டாக்டரோட மோதிரம் காணாம போயிடுச்சு. அது நாம பொறுப்பா? அப்ப சார் ஏதாவது ஒரு இது போய் என்னமோ சார் ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டாங்க, கைதுக்காரங்க ஸ்கேன் எடுத்து பார்ப்பாரு, இருந்ததுன்னா எடுத்துடலாம். அவ்வளவுதான் சார் சொல்றேன். இங்கே சார் பயப்படுறீங்க. முன்னாடி கட்சிக்கும் சொன்னீங்க, அடுத்து மோதலா சொன்னீங்க, வரிசையா சொல்லிடுங்க. என்ன என் வயசுல என்னெல்லாம் இருக்கு? அதெல்லாம் இல்லை சார். எங்க டாக்டர் ரொம்ப தங்கமானவர், வந்து சரி பண்ணிடுவாரு. டாக்டர் தான் கிட்னி திருடுவாரா? சார் சும்மா திருடினாரு ஏன் சார் எங்க டாக்டர் சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எங்க டாக்டர் எவ்வளவு தங்கமான டாக்டர் தெரியுங்களா? ரொம்ப தங்கமானவர் வச்சுக்கலாம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுங்க, நீங்களும் ஏதாவது தெரிஞ்சுக்கீங்க. டாக்டர் எப்பேற்பட்டவர் சார்? இவர் பாட்டு திருடினாரு இல்லை, எந்த டாக்டர் திருட மாட்டாங்க சார். அதுல ஒரு பாவம் ஒருத்தன் வந்தான், அழுதுகிட்டே வந்தான். போன வாரம் தான் நடந்தது. அவன் அழுதுகிட்டே வந்தான். என்னப்பான்னு கேட்டாரு எங்க டாக்டர். டாக்டர் குதிரையை எப்படி கேட்டேன் டாக்டர், என் வயிற்றுக்குள்ள குதிரை ஓடுது, ஒதுக்குது, என்னால தாக்க முடியல டாக்டர் அப்படின்னா. அப்படிங்கிறப்போ டாக்டர் என்ன சொன்னாரு, சரி இவனுக்கு நம்ம சரியான வைத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் ஏற்பாடு பண்ணிட்டு, சரிப்பா நான் ஆப்ரேஷன் பண்றேன், உன்னோட குதிரையை எடுத்துடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னாரு. அதே மாதிரி அவனுக்கு சர்ஜரிக்கிற பேர்ல ஒன்று பண்ணி அவனுக்கு வெளியில வந்துட்டு அனஸ்தீசியா வந்துச்சு. ஆப்ரேஷன் தியேட்டர் வெளியில வாப்பா, உன் வயிற்று குதிரை பாரு நிற்குது அப்படின்னு காமிச்சார். அவனும் வெளியில வந்தான், பார்த்தான். டாக்டர் நம்மளுக்கு வெள்ளை குதிரை, இதுல கருப்பு குதிரை நிற்குது அப்படின்ட்டான். எங்க டாக்டர் மயக்கம் வராத போற. அப்போ கூட சமாளிச்சுக்கிட்டு, அப்பா நம்ம எல்லாரோட வயிற்று குதிரையும் இருட்டாதான் இருக்கும், வெள்ளையாலாம் இருக்காது, ஆனா அமிலமெல்லாம் நிறைய இருக்கும், அந்த அடுக்கெல்லாம் சேர்த்து கருப்பாயிடுச்சு, நாளாக இது வெள்ளை குதிரை ஆயிரும், கவலைப்படாது, ஃபீஸ்வா தான் அனுப்பிச்சு டாக்டர் பத்தி இவரு திருநாளுங்கிறது என்ன சார் நியாயம்? அதானே வேற யாராவது யானை போச்சு வயிற்றுக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. என் வீட்டுல கூட என் பையன் ஊதுபத்தி ஸ்டாண்ட் முடிக்கிட்டாமா. நல்ல வேளை என் வீட்டுல ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து வாழைப்பழம். இந்த மாதிரி ஜாக்கிங் ஸ்டோரி எல்லாம் நல்லா சொல்லுவேன் மாமுல. சரி சார் பரவாயில்ல. எங்க டாக்டர் வந்தாருன்னா நீங்க வந்து என்னைக்கு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க, இன்னைக்கு ஆப்ரேஷன் என்ன ஆச்சு அப்படின்னு நான் பாக்குறேன். உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க சார், மறந்துட்டேன். உங்க பேர் சொல்லுங்க.
சார்னே. உங்க அப்பா பேர் குடும்ப பேர். எங்க அப்பா எப்போ சாரானது சார் அப்பா நான் குடும்ப பேர் சார். சார் சார்னா பணம் கொடுக்குறவரு. சரவணா நம்ம அப்பா சார் யேசுவா. சரி எழுதிக்கங்க. எங்க அப்பா பேர் தானே வேணும். சூப்பர் இல்ல இல்ல சாய்குமார் இல்ல கிருஷ்ணன் கிருஷ்ணன் சாய்குமார் வளர்ப்பதே இல்லை போட்டு சாய்குமார் கிருஷ்ணன் நினைக்கிறேன் சார். சரி பொறுமையாக இருங்க சார். நல்லது பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. சாய்குமார் கிருஷ்ணன். சார் 6ஆம் தேதி நீங்க வந்திருக்கீங்க. ஆபரேஷன் ஆகிருக்குது. இங்க பாருங்க, 6ஆம் தேதி சோனுக்கு என்னுடைய கிட்னியை மனப்பூர்வமாக தானம் செய்கிறேன் அப்படின்னு எழுதி நீங்க கையெழுத்து போட்டுருக்கீங்க. இங்க பாருங்க, நான் வந்து அல்சர் ஆபரேஷன் வேண்டி வந்தேம்மா. இந்த கிட்னி போகும் தெரிஞ்சுதான் வீட்டுல தோக்கி போட்டு ஆரப்பட்டு வந்திருக்கேம்மா. கிட்னி எங்கேயாவது நாம எப்படிமா கிட்னியை பாதுகாக்க முடியும்? என்னமா பேசுறீங்க? அம்மா வளவளன்னு பேசுறீங்க. டாக்டர் கூப்பிடுங்க சார். ஒன்று சொல்றேன் சார், ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அந்த போர்ட்டை அந்த கிட்னி இருக்காங்க. கிட்னி எல்லாம் செலுத்தி சார் இருக்கும். இங்க பாருங்க, அந்த போர்ட்டை நாங்கள் எழுதி போட்டிருக்கோம். நோயாளிகள் தாங்கள் கொண்டு வரும் பொருட்களுக்கு அவர்கள் தான் பொறுப்பு. ஏதாவது பொருட்கள் காணாமல் போனால் அதற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. எடுத்து நாங்கள் எழுதி போட்டிருக்கோம். கிட்னி கொடுவா சார், எந்த பொருளானாலும் பொருள் தானே சார். அம்மா, நீங்க எனக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த மயக்க மருந்து மயக்கமா இருக்கும்போது திருடி இருக்கீங்க கிட்னியை. அதுக்கு வந்து நான் எப்படி கிட்னியை மயக்க மருந்து கொடுக்கும்போது பாதுகாக்க முடியும்? ஐயோ, திருடுறது மறுபடியும் திருட்டு பேசாதீங்க சார். எங்க டாக்டர் பத்தி இவ்வளவு நான் பேசுனதுக்கு அப்புறமும் திருடுன்னு சொன்னா என்ன சார் நியாயம்? இப்படிலாம் பேசாதீங்க. சரி, ஓகே சார். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ டாக்டர் வந்துருவாரு. இப்போ ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுக்குறேன் சார். இருங்க, இந்த ஃபார்ம்ல நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு இந்த மாதிரி எனக்கு கிட்னி காணாம போச்சு, நீங்க எனக்கு கிட்னி கொடுங்க அப்படின்னு இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அம்மா, என் கிட்னி காணாம போறமா நீங்க எடுத்தீங்க, அதை ஒத்துக்கங்க சார். நீங்க தான் கொடுத்துருக்கீங்க, தாராளமா கொடுத்துட்டீங்க. எனக்கு எடுக்கல ஆனா டாக்டர் சரி சார், எதானாலும் சரி சார். இப்போ நீங்க ஒரு ஃபார்ம் சார், ஆஸ்பத்திரி ஃபார்மாலிட்டி ஒன்று இருக்கு சார். சும்மா கேட்டாம நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் மாட்டி விட முடியுமா? இப்போ நீங்க எழுதுனீங்கன்னா கிட்னி எங்களுக்கு அவைலபிலிட்டியா இருக்கும்போது உங்களை கூப்பிடணும். கூப்பிட்டு கிட்னியை ஃபிக்ஸ் பண்ணிடணும். கொடுக்க வேண்டாம், சரிங்களா? இதை கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க சார். இந்தாங்க சார், தானம் பண்றீங்க, காசு கொடுக்க மாட்டோம். இந்தாங்க சார், ஃபில்அப் பண்ணி கொடுங்க சார். அம்மா, இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் கொடுத்து எக்கச்சக்கமா சைன் போட்டு மாயம் பண்ணி என்னோட கிட்னியை எடுத்துட்டீங்க. ஸ்பெக்டிக்கல் எழுதுனாங்க, டெஸ்டிக்கல் எடுக்கிறது ஜாதி இல்லை. எனக்கு வேண்டாம், இந்த அப்ளிகேஷன் வேண்டாம், எடுத்துக்கோங்க சார். நான் பண்ண மாட்டேன். I want my kidney now. Right now I want my kidney. मेरा kidney मुझे चाहिए. ना kidney ना तो कवाली. சரி சார், சரி சார், பொறுமையா இருங்க சார். பொறுமையா நீங்க இருங்க. உங்களுக்கு உங்க கிட்னி கட்டாயம் கிடைச்சிடும். சரிங்களா? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க சார். நான் அடுத்து நான் போலீஸ் தான் போவேன். நீங்க டாக்டர் கூப்பிட்டீங்கன்னா போலீஸ்க்கு போவேன். சரி. ஆமா டாக்டர், அன்னைக்கு செல்போன் வேற உங்களுக்கு காணாம போச்சு. நீங்களே பிரிண்ட் அவுட் கேக்குது சார். ஐயோ, இந்த பேஷண்ட் ஆமா சார். வாங்க டாக்டர், உங்க செல்போன் எடுத்துருக்கீங்களா சார்? ஏம்மா, ஏன் செல்போன் பாக்கெட்ல இருக்க செல்போன் அடிச்சிருந்தா உங்களுக்கு வேணாமா? எனக்கு கிட்னி வேணாம், எனக்கு வேண்டாம். டாக்டர், நம்ம கொள்ள டாக்டர், அவங்க பாக்கெட்ல தான் செல்போன். சாரி டாக்டர். சரி சார், சார் சாய்குமார் சார், ஓடிக்காதீங்க சார். இருங்க இருங்க, டாக்டர் பார்த்துட்டு போகலாம் டாக்டர் சார். டாக்டர் இப்போ வந்துருவாரு, உட்காருங்க. ஐயோ, எதுக்கு இப்படி கோவிச்சுக்கிறாரு? வர கஷ்டம்.
அடுத்த ட்ராமாக்கு வேண்டி அவங்க ரெடி ஆகிட்டு அதுக்குள்ளேயே உங்களை போர் அடிக்க விடாமல் ஒரு சின்ன பாட்டு. எனக்கு தமிழ் தெரியாது, ஜாஸ்தி தமிழில் பாடினது கிடையாது. ஹிந்தியில் ஒரு பாட்டெல்லாம் உங்களுக்கு பாடணும். பாடுங்க தாராளம். जाने कहाँ गए वो दिन, कहते थे तेरी याद में नजरों को हम बिछाएंगे, चाहे कहीं भी तुम रहो, चाहेंगे तुमको उम्र भर, उनको न भूल पाएंगे। मेरे कदम जहाँ पड़े, सजदे दिए थे यार ने, मेरे कदम जहाँ पड़े, सजदे दिए थे यार ने, उनको रुला रुला दिए जाती हुई बार ने। जाने कहाँ गए वो दिन, कहते थे तेरी याद में नजरों को हम बिछाएंगे। अपनी नजर में आजकल दिन भी अंधेरी रात है, अपनी नजर में आजकल दिन भी अंधेरी रात है, साया ही अपने साथ था, साई आपके साथ है, साया ही अपने साथ था, साया ही अपने साथ है। जाने कहाँ गए वो दिन, कहते थे तेरी याद में नजरों को हम बिछाएंगे, चाहे कहीं भी तुम रहो, चाहेंगे तुमको उम्र भर, तुमको न भूल पाएंगे। I'll take 2 more minutes. जरा सामने तो आओ चलिए, चुप चुप चलने में क्या बात है, यूं चुप ना सकेगा परमात्मा, मेरी आत्मा की ये आवाज है। जरा सामने तो आओ चलिए, चुप चुप चल
में क्या राज है, यूं चुप ना सकेगा परमात्मा, मेरी आत्मा की ये आवाज है। तुम हमें चाहे हम नहीं चाहे, ऐसा कभी ना हो सकता। पिता अपने बालक से बिछड़ के सुख से कभी ना सो सकता। हमें डरने की जग में क्या बात है, जब लाज तिहारे मेरे हाथ है, यूं चुप ना सकेगा परमात्मा, मेरी आत्मा की ये आवाज है। जरा सामने तो आओ चलिए, चुप चुप चलने में क्या राज है, चुप ना सकेगा परमात्मा, तेरी आत्मा की ये आवाज है। கிஷோர் குமார் வந்திருந்தாரு. அவர் வந்து என்னன்னா, கிஷோர் குமார் வந்ததுக்கு ஒரு பையன் வந்து அவரோட ஃபேன் வந்து இங்கே முன்னாடி உட்காந்துருந்தான். அவன் வந்து பஸ்மார் இப்படி தான் இருந்தான். கடைசியில் கிஷோர் குமார் என்ன பண்ணாரு, அந்த பையன் பாட வைப்போம் அப்படின்னு பாட வச்சாரு. பாட வச்ச உடனே என்னாச்சு, அந்த பையன் வந்து பாடிட்டே இருந்தான். ஒரு பாட்டாச்சு 2 பாட்டு 10 பாட்டு. சார் நீங்கள் தான் பாட வந்திருக்கீங்க, என்ன போய் நீங்கள் என்ன பாட சொல்றீங்க? ஆமாம், நீ வந்து ஒன்ஸ் மோர் சொல்றது விட்டா தான், என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் தான் நான் பாடுவேன், இல்லாட்டா நீ தான் பாடணும் அப்படின்னு. அது மாதிரி இல்லையே. யானை முகன் சோதரா புகழில் மேலி வாழ்நாயகா, முன்பு மானை தேடி சென்ற வடிவேலவன் தம்பி வருவாயே குருநாதனே. யானை முகன் சோதரா புகழில் மேலி வாழ்நாயகா, முன்பு மானை தேடி சென்ற வடிவேலவன் தம்பி வருவாயே குருநாதனே. மலை மேகும் மணிகண்டனே, எந்தன் மனந்தன்னில் வாழ் மன்னனே, தலைவலி தீர்த்தவன் தாயின் குறை மாய்த்தவன், தலைவலி தீர்த்தவன் தாயின் குறை மாய்த்தவன், எந்தன் கலி தீர வழி காட்டுவான், எந்தன் கலி தீர வழி காட்டுவான். யானை முகன் சோதரா புகழில் மேலி வாழ்நாயகா, முன்பு மானை தேடி சென்ற வடிவேலவன், முன்பு மானை தேடி சென்ற வடிவேலவன் தம்பி வருவாயே குருநாதனே. மலை மேகும் மணிகண்டனே, எந்தன் மனந்தன்னில் வாழ் மன்னனே. மலை மேகும் மணிகண்டனே, எந்தன் மனந்தன்னில் வாழ் மன்னனே, தலைவலி தீர்த்தவன் தாயின் குறை மாய்த்தவன், தலைவலி தீர்த்தவன் தாயின் குறை மாய்த்தவன், எப்படி 18 வழி காட்டுவான், படி 18 வழி காட்டுவான். யானை முகன் சோதரா புகழில் மேலி வாழ்நாயகா, முன்பு மானை தேடி சென்ற
வடிவேலவன் தம்பி வருவாயே குருநாதனே. இந்த மெட்டு ஹிந்தி மெட்டு ஷாமுக்கு கேட்டுருக்குற இந்த பாட்டு ஹிந்தியில் நான் கேட்டால் தானே அப்படின்னு அவன் தானே அதானே சொன்னீங்க பார்த்தீங்களா? मालिक तेरे बंदे हम तेरे दर पे जो रख दे कदम नेकी पर चले बर्बरी से डले ताकि हंसते हुए निकले दम। मालिक तेरे बंदे हम मालिक तेरे बंदे हम तेरा गना चाह रहा मेरा इंसान घबरा रहा। तेरा गना चाह रहा मेरा इंसान घबरा रहा। सारी मर्द को जमा यीशु पंडगमा हेलो அடுத்தது ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பசங்களாம் தமிழ் கற்றுக்கும் போது அதாவது தமிழ்லேருந்து இங்கிலீஷ் கற்றுக்கும் போது தமிழ்லேருந்து இங்கிலீஷில் டைரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது கிவ்ஸ் அன் அப்வர்ட் மீனிங். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சௌக்கியமாக இருக்கேன் நீங்களும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம தமிழில் எழுதுவோம். அதுக்கு இவர் சொல்கிறாரு I am quite well here. I hope you are also in the same way. அப்படிங்கிறது எங்க கை தட்டணும். அடுத்தது இவர் சொல்ற லட்சணத்தை பாருங்க. என்னுடைய ஸ்கூல் ஃபீஸ் நான் டியூ டேட் முன்னாடி கட்டினேன். I tied my school fees in front of the due date. அடுத்தது இது ரொம்ப கேட்கறதுக்கே அசிங்கமாக இருக்கும். பார்லிமெண்ட்ரி தான், அன்பார்லிமெண்ட்ரி கிடையாது. என்னுடைய நண்பர் அவர் மனைவியோட சினிமாவுக்கு போயிருந்தார். அங்கே மனைவியும் பார்த்தார். மை ஃப்ரெண்ட் saw you in the cinema hall along with his wife. பெரும்பாலும் அடிப்பான். இதே பாணியில் தான் இப்போ நான் நடிக்க போகிற நாடகம். நானும் பிளாக்கின்னு ஒரு அம்மா வர போகிறாங்க. அவங்க அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்க. அந்த அம்மா வந்து பே ஆஃப் பெங்கால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்கிறது உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க, நான் அரவுல தமிழில் பேசுவேன். எனக்கு தமிழ் தெரியாது. காசு கொடுத்தாங்க, காசே தான் கடவுளப்பா, பேசாமல் பரமாத்மா. என்ன பண்ணேன், அது வாங்கிட்டேன். இந்த சட்டம் கூட அதை பேசாமல் தான் வாங்கினேங்க. வரப்போகிறாங்க, வாங்கம்மா. நான் பலகீனமாக இருப்பதால் இங்குள்ளே திரும்பவும் பலகீனமானால் அமெரிக்கா செல்வேன். Oh God, forgive him. கடவுளே இவரை மன்னியுங்கள். It is me. It is
இது மே மாதம். இங்கே 2 வெயில். Too hot. Too hot. 2 வெயில். You know Bay of Bengal? நீங்கள் வங்காள விரிகுடா கிடையாது. You take a steamer. ஒரு கப்பலை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துட்டாச்சா? பேசுமா? Travel 750 kilometers. 750 கிலோமீட்டர் பிரயாணம் செய்யுங்கள். You will see the Andaman. கடலிலே அந்த மனிதன் Andaman Island. அந்தமான் தீவு. Just go down. அதாவது அந்த மனிதன் தீவா? சரி, ரைட். Further get down. Mister, turn right. தான் ரைட்டா? சரி, இடது பக்கம் திரும்புங்கள். You will see the Javad Island. நீங்கள் ஜவ்வாது தீவை காண்பீர்கள். Javad Island is very peaceful island. ஜவ்வாது தீவு பட்டாணியால் நிறைந்த ஒரு முட்டாள் தீவு. Oh God, forget him. கடவுளே, இவரை மன்னியுங்கள். உலகெல்லாம் மன்னிக்கிறது. Peaceful. பட்டாணியால் நிறைந்த Peace. ஓ, துண்டு துண்டாக. I should not have believed this man. நான் இவரை நம்பி இருக்க கூடாது. Please understand me. நான் கீழே நிற்கவில்லை. Okay, goodbye. நல்ல பை. Goodbye. நல்ல பை தான் இது பாருங்க. Oh man, goodbye man. நல்ல பை. மூர்த்த பை, நல்ல பை தான்மா. இத பாருங்க, நல்ல பை. I said goodbye to you. என்ன நல்ல பையன் சொல்றாங்க சார்? Oh God, forgive me. கடவுளே, இவரை பர்மனண்டா மன்னிச்சிருங்க. நீங்க இவ்வளவு நேரம் நம்ம இங்கிலீஷ்ல போட்டு அறுபது நடத்தீங்களே, அடுத்தது நான் தமிழ்ல செந்தமிழ்ல பேசுறேன். நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா, சொல்ல முடியுமா, பார்க்கலாமா? ஓகே சார். ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கற பைத்தியக்கார புரியுது மெதுவா பேசுறேன். ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கற பைத்தியக்கார வைத்தியருக்கு வைத்தியம் முடிச்சான அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார வைத்தியருக்கு போய் வைத்தியம் பார்ப்பார். சகோதரிகளே, என்ன நான் தமிழில் பேசுகிறேன் என்று பார்க்கிறீர்களா? நான் அமெரிக்காவில் இருந்தபொழுது நிறைய தமிழ் நண்பர்கள் அங்கே எனக்கு நண்பர்களாக இருந்தார்கள். எனக்கு தமிழ் மீது மிகவும் பற்று. அவருடைய இனிமையான மொழியை கேட்டு நானும் தமிழை கற்றுக்கொள்ள நினைத்தேன். அதே போல எனக்கு நன்றாக கற்றுக் கொடுத்தார்கள். இங்கு நான் இந்தியாவுக்கு வந்த பொழுது இந்த மனிதனை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். நீங்கள் பேசுவதை இவர் நல்லபடியாக மொழியாக்கம் செய்வார் என்று சொன்னதுனால் நம்பி இந்த மனிதனை அழைத்து வந்தேன். நான் இங்கே எதற்காக நான் இங்கு வந்தேனோ அந்த திட்டத்தை பற்றி எதுவுமே உங்களிடம் நான் பேச முடியவில்லை. ஆரம்பிக்கும் பொழுதே இந்த அளவுக்கு பண்ணிவிட்டார். ஆனால் எங்களுக்கு இருக்கிற தமிழாகவும் இங்கேயும் உள்ளது. நம்மளுடைய தமிழ் சின்ன சின்ன குழந்தைகள் கூட தமிழ் கற்றுக்கொள்கிறார்கள். அமெரிக்காவில் கூட தமிழ் மக்கள் அவருடைய குழந்தைகளை தமிழ் கற்றுக்கொள்ள வைக்கிறார்கள், பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள வைக்கிறார்கள், நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள். அதை வைத்துத்தான் நானுமே தமிழ் மீது கற்றுக்கொண்டேன். எனக்கு ஒரு நண்பர் ஒரு சின்ன பாடலை சொல்லிக் கொடுத்தார். இவர் வைத்தியத்தை பற்றி தானே பேசுவோம், அதனால ஒரு பைத்தியத்தை பற்றி பேசுவார். சரிங்களா? ஆனால் நான் வெளிநாட்டு பெண்ணாக இருந்தாலும் நான் உங்களிடம் ஒரு சிறு பாடல், அவர் எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்த பாடல், அந்த பாடலை பாடலாம் என்று நினைக்கிறேன். அந்த பாடல் உங்கள் அனைவருக்குமே தெரிந்த பாடல் தான். அருணகிரிநாதர் என்று ஒரு செயின்ட் இங்கே இருந்தாராம். அவருக்கு முருகன் அருள் புரிந்து முதல் வார்த்தை எடுத்து கொடுத்தாராம். அந்த பாடலை நான் பாட விரும்புகிறேன். நீங்கள் கேட்பீர்கள் என்று நினைக்கிறேன். பாடலாம். உங்கள் அனுமதியுடன். பாடுங்க. நீங்க பி சுஷீலா பாடுங்க. பாட்டு கேட்க சரியான பாட்டு வச்சுட்டாங்க.
சுசீலா வந்துட்டாங்க.